நம்ம இந்த வீடியோவில் நெஸ்டட் VLOOKUP பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெஸ்டட் VLOOKUP அப்படின்னா ஒரு லுக்கப்புக்குள்ளேயே இன்னொரு லுக்கப் வர்றது தான் நெஸ்டட் VLOOKUP. ஓகேங்களா? ஓகே, நெஸ்டட் VLOOKUP எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, 2 டேபிளில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சு நமக்கு ஆன்சர் வரணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நெஸ்டட் VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் 1 பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் ப்ராடக்ட் இருக்குது. டேபிள் 2 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் அண்டு ப்ரைஸ் இருக்குது. இப்போ இந்த 2 டேபிளில் இருக்கக்கூடியதை வச்சு நம்ம ப்ரைஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். அதாவது தேர்டு டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி அண்ட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஐடி A1லேருந்து A5 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கான ப்ரைஸ் வேல்யூ நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ ஐடி பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் 1ல் இருக்குது, ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் 2ல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த 2 டேபிளையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணி ப்ரைஸ் கொண்டு வர்றது? ஸோ இப்போ இங்கே தான் நம்ம நெஸ்டட் VLOOKUP வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேபிள் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கான ஐடி என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு டேபிள் 1ல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது இப்போ இந்த ரெண்டையும் நம்ம எப்படி கம்பைன் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து A1உடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கு நீங்கள் சிம்பிள் VLOOKUP ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு VLOOKUP கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ லுக்கப் வேல்யூ, ஸோ A1 அப்படின்றது லுக்கப் வேல்யூ. ஸோ நான் A1 செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா டேபிள் அரே. ஸோ டேபிள் அரே வந்து இந்த டேபிள் 1 இருக்கு இல்லையா, அந்த டேபிள் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் அந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். ஸோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னால் என்னென்னு தெரியணும் அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு ப்ராடக்ட் என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ அப்போ வந்து இந்த டேபிள் 1ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் தான் ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து செகண்ட் காலம் அப்படின்றத கொடுக்குறேன். கமா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வரணும். ஸோ எக்ஸாக்ட் மேட்ச்சுக்கு ஃபால்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது A1க்கான ப்ராடக்ட் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் ஆகிடும். ஸோ A1க்கான ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் 1. ஓகேங்களா? இப்போது இந்த ப்ராடக்ட் 1க்கான ப்ரைஸ் என்ன அப்படின்றத எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு தான் இப்போது இன்னொரு VLOOKUP வந்து நம்ம இதிலேயே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த VLOOKUPக்கு முன்னாடியே அகைன் நீங்கள் VLOOKUP அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணதுமே ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் லுக்கப் வேல்யூ அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ இந்த லுக்கப் வேல்யூ தான் நமக்கு வந்து ப்ராடக்ட் 1 அப்படின்றது கிடச்சிது. அகெயின் இப்போ எண்டு வந்துட்டு கமா கொடுத்துருங்க. இப்போது டேபிள் அரே. இப்போது டேபிள் அரே வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்னா டேபிள் 2 வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் நான் இதை வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு கமா இப்போ காலம் இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஸோ காலம் இண்டெக்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து இப்போது நமக்கு என்ன வேணும், இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்றது வேணும். அப்போது அகெயின் செகண்ட் காலம். ஸோ 2 அப்படின்றத கொடுத்துட்டு கமா எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த ப்ராடக்ட் 1க்கான ப்ரைஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அகெயின் இப்போ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஐடிக்கான ப்ரைஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் நெஸ்டட் VLOOKUP ஃபார்முலா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.